ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யமுனா டியூட்டி. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மிஸ்டர் மீட் அந்த ஆரரான கேம் பிளே தாங்க இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த போட்டோவில் எடுத்து பாருங்க, இந்த பொண்ணு இங்க கடத்தி வச்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதனால தான் கார் எடுத்துட்டு நானே வந்துட்டுங்க. எப்படியாவது அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் போகணுமே இந்த இடத்த விட்டு. என்னன்னாலும் சரிங்க, இன்னைக்கு கை காலில் விழுந்தாவது அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் போகணுமே. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, அந்த பொண்ணை கூட்டிட்டு தாங்க அன்னைக்கு போயே ஆகணும். எப்படியே உள்ள வந்துட்டோம். பாத்தீங்களா, நான் வரும்போது சேஃப்டிக்கு ஒரு கன் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கெஞ்சி பார்ப்போம். அப்படியே உடலேன்னு வச்சுக்கோ, அப்பாரு இந்த கன் எடுத்து லொப்புன்னு போட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். ஓகே, போய் தேடுவோம் ஏதாவது கிடைக்குதான்ட்டு. இதை ஷூட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஷூட் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு ஏதாவது பொருள் கிடைக்குதான்ட்டு தேடுவோம். இருங்க, இங்கே யாராச்சும் இருக்காங்களா? எப்படியும் யாரும் இல்லை. இருங்க, இந்த டப்பால் நறுக்குன்ட்டு பார்ப்போம். என்னங்க ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஏமாற்றமாக போச்சு. ஓகே, ஒன்றுத்துல தானே இல்லை, இன்னும் ஏகப்பட்ட பொட்டி இருக்கு. ஓகே, இந்த ட்ராலாம் என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். என்னடா ஒன்றுமே இல்லை டே. ஐயா ஒன்றுத்துமே காணுமே. நான் எங்கன்னு போய் தேடுவேன்னு தெரியல. ஓகே, இருங்க, அந்த பக்கம் ஏதாவது இருக்கான்ட்டு போய் பார்ப்போம். வந்தா தேடிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு பொருள் கூட கிடைக்கலையே. ஐயோ, குண்டு பையன் வேற வந்துட போறான். எப்படியோ சீக்கிரம் எதையும் எடுத்துட்டு ஓடிடுங்க. இதுலயே ஒன்றும் இல்லை. இருங்க, ஃபர்ஸ்ட் கீழே இருந்து திறந்துட்டு வருவோம். நாங்க ஒண்ணுமே இல்லை, ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். ஐயோ, எங்க ஒண்ணுமே இல்லைங்க இதுலயும். இந்த லாஸ்ட்ல மட்டும் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல. அடே பாவிகளா, எங்கடா வச்சிருக்கீங்கடே? ரொம்ப நேரம் அலைய விடுறாங்களே. சரிங்க, போய் வேற எங்கேயாவது தேடுவோம். வேற எங்க போறது? இங்க ஒரு ரூம் இருக்கு. ஓகே, இதுல போய் பார்ப்போம். என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? அப்படின்னா அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதோ? ஐயோ, நான் வேற அவங்க வீட்டுல வேற சவால் விட்டு வந்துட்டேன். வந்தவங்க பொண்ணோட தான் வருவன்ட்டு என்ன பண்றதுன்னு வேற புரியலிங்க. வந்தா இன்னும் ஒண்ணுமே கிடைக்கல. ஓகே, இருங்க, போயிட்டு கீழே இங்க ஏதாவது இருக்கான்ட்டு போய் தேடுவோம். இருங்க, அந்த கண்ணை இங்கே போட்டு போயிடுவோம். அப்புறம் எடுத்துப்போம். ஓகே, இந்த ரூமுக்கு கீழே போயிட்டு ஏதாவது இருக்கான்ட்டு போய் பார்ப்போம். என்ன இருக்கு? இங்கே ஏதோ இருக்குங்க. என்னது இது? ஏங்க கிரீன் கீங்க. ஓகே, நல்லதா போச்சு. அங்க ஒரு டோரை ஓபன் பண்ணோம், அதுக்கு யூஸ் ஆகுதுங்க. என்ன ஏதோ நடக்கிற சத்தம் கேக்குது, என்னவோ தெரியலையே. இருங்க, அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். எங்க டோர் திறந்துன்னு இருக்குங்க. அப்புறம் அந்த குண்டு பையன் வந்துட்டு போறானோ? ஐயோ, இவன் வேற எங்க இருக்கான்னு வேற தெரியலையே. இவனை பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்குமே. இன்னைக்கு எப்படியாவது போனுங்க. அவ்வளோ இது கீ எடுத்துட்டு அப்படியே டப்புன்னு வெளியே போயிடலாம். இருக்கு, இங்க ஒரு லாக் வேற இருக்கு. இதே வேற எடுக்கணும். எடுத்து விட்றா லாக்கை. எப்படி எடுத்தாச்சுங்க. இப்போ சரன்னு போயிட்டு இந்த பூட்டை திறந்து விட்டுறலாம். இருங்க. ஓகே, இங்கதான் இருக்கு பூட்டு. ஓகே, அன்லாக் பண்ணிட்டோம். யாரோ வர்ற மாதிரியே இருக்கு. சவுண்டுக்கு எப்படி இருந்தாலும் வருவான் அந்த பூட்டு கீழே வந்ததுக்கு. இருங்க பார்ப்போம். வரானா குண்டு பையன்? வரல. இருங்க, அப்படியே இந்த பக்கம் போவோம். இங்கே ஏதாவது இருக்காங்களா? இருங்க, அந்த கீயை போட்டுருவோம். அப்போ சவுண்டுக்கு வரானான்னு பார்ப்போம். டேய் குண்டு பையா, வெளியா வாடா. உடுக்காக தான்டா வெயிட்டிங்க. நீ இப்படி வருது, நான் அப்படி போயிடுவேன். சீக்கிரம் வாடா டே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அங்க குண்டு பைய பார்த்துட்டான். என்ன 6 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டாங்க? அடே, கத்தனது நான் தான்டா. அடே குண்டு பையில, கத்துறதுனா மெதுவா கத்துறா. ஏன்னா கம்பெனில ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாம் வீட்டுக்கு போயிருப்பாங்க. மாட்டு மாதிரி கத்துறாங்க பைத்தியக்காரப்ப. இங்க கூட பாத்துட்டுங்க, ஆனா ஒண்ணுமே இல்ல. வரானான்னு பார்த்தோம். எப்படியும் அவன் வரல குண்டு பையன். இருங்க, இதுலாம் இருக்குன்ட்டு பார்ப்போம். ஏங்க இங்க இருக்குங்க. என்னது இது? ஆமரா? அடே எங்க அப்பா, நல்லதா போச்சுங்க. இங்க ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், அதை உடைக்கணும். ஓகே, உடைச்சாச்சு. அப்புறம் அந்த இடத்துல போய் போட்டு வந்துருவோம். அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும், அதை அப்புறம் உடைக்கணும். ஐயோ, குண்டு பைய வேற பாத்துட்டானே. டே, யாரா நீ வீட்டுக்குள்ள வந்திருக்க? யார்? நானா? ஐயோ, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. சார், நான் தண்ணி கேன் போட வந்தேன் சார். அடே பொய்யா சொல்ற, என் கையில மாட்டவில்ல, அப்ப புளிஞ்சு எடுத்துறாரா. பயங்கரமான கோவக்காரா இருப்பாரு. என்னவோ தெரியலையே. ஐயோ, திருப்பி பார்த்துட்டானே. இன்னைக்கு அவன் கையில மாட்டினோம் நம்ம சட்னி தான். அப்படியே தெரியாத ஓடி போயிருவோம். நாம வேற அவன் கை காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டு சார் அந்த பொண்ணை விட்டுருங்கன்னு கேட்கலான்னு பார்த்தா அவனால பயங்கரமான கோவத்துல இருக்கான். நம்ம கை காலை வெட்டி தின்னே போட்டுருவான். அடுத்தது அதுக்கு நம்ம வாயை மூட்டிட்டு நம்ம ஒரு ஓரமா அந்த பொண்ணை கூட்டிட்டு தப்பிச்சே போயிருவோம். இதுலயே ஒண்ணு இல்ல, ஒரு பொருள் கூட உருப்படியே கிடைக்க மாட்டேதுங்க. நமக்கு தேவையில்லாத பொருள் தாங்க கிடைக்குது. ஓகே, இதெல்லாம் தேவையில்லாத பொருள் தான். எங்க எங்க ஒரு டெலிபோன் இருக்குங்க. அப்ப இப்பவே போலீஸுக்கு போனை பண்ணி சொல்லிட வேண்டியதுதான். எட்ரா போன. ஓகே, 100க்கு அட்ரா கால. ஹலோ சார், நாங்க ஆபத்துல மாட்டிட்டு இருக்கோம். என்னங்க டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க? ஓ, நம்மள ட்ரேசர் பண்ணிட்டு வராங்களா போலீஸ்? எப்படியா வரன்ட்டாங்க, நல்லதா போச்சு. ஐயோ, இவன் வேற பாத்துட்டானே குண்டு பையன். போலீஸ்கார் வர வரையும் நம்ம இந்த குண்டு பையனுக்கு வேணாலும் ஆட்டத்தை காமிக்க வேண்டியதுதான். ஓகே,
வாடா டே குண்டு பையா என்ன துரத்துக்கிட்ட என்னவே பிடிக்க வரையா இப்ப வாடா உன்னை பிடிச்சி உள்ள தள்ளல முட்டிக்கு முட்டி தட்ட சொல்ற வாடா டே குண்டு பையில முடிஞ்சா வந்து என்ன பிடிச்சி பாருடா. அப்படியே ஏதாவது கிடைக்குதான்ட்டு நாமளும் செக் பண்ணி பார்ப்போம் இதுல ஏதாவது இருக்கா. ஒன்றும் இல்லை. என்னது ஏதோ சத்தம் கேட்குது. ஏங்க போலீஸ்கார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ வெளியே போய் பார்க்க வேண்டியதான். சார் நான் வர இருக்க வெயிட் பண்ணுங்க இங்கே தான் இருக்கான். அப்பாடி வந்துட்டீங்களா சார்? உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அவன் தான் அவனை பிடிச்சிட்டு போங்க. என்ன கம்முன்னு நின்று இருக்காரு என்னவோ தெரியலையே. இருங்க நான் போய் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசணும் மாட்டேன் இருக்கு. ஓகே இப்போ போய் பேச வருங்க. அவன் சுற்றிட்டு வர வரைக்கும் நம்ம அவர்கிட்ட போய் சொல்லிடுவோம். சார் சார் அவன் என்ன கொலை பண்ண பார்க்குறான் சார். என்னது ப்ரூஃப் வேணுமா சார்? ஏதாவது பண்ணிட்டு பிடிச்சிட்டு போங்க சார். அவன் கையில பாருங்க சார் எவ்வளோ பேர் லெக் பீஸ் வச்சுட்டு இருக்கான். அது ஒரு மனுஷனோட காலை வெட்டி வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கான் சார். சீக்கிரம் வாங்க சார் அவன் பிடிச்சிட்டு போங்க சார். சார் டேய் குண்டு பையில வாடா முடிச்சா பிடிச்சி பாரா. டேய் இங்க வாடா 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 வந்து பாருடா எங்க போலீஸ் இருக்காரா. சார் பிடிக்க சார் அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார். சார் பிடிக்க டேய் பிடிச்சிட்டு போடா. டே போலீஸ்காரா டேய் நீலாம் ஒரு போலீஸாடா. உன் முன்னாடி என்ன கொல்ல பாக்குறான். ஐயோ இவன் வேற விடுற மாதிரியே தெரியல. போலீஸ் சார் வாங்க சார். சார் எங்க போறீங்க? ஐயோ டேய் கூட்டிட்டு போடா. அடா பாவி என்ன விட்டுட்டு போறடா தனியா. நீ நல்லாவே இருக்க மாட்டடா பாவி. நீ போலீஸாடா பயந்தாங்கோடி. டே போலீஸ்காரா நான் வெளியே தப்பிச்சு வந்துட்டு அப்பாரு பேசிக்கிறா அவங்ககிட்ட. சரி நம்ம போய் நம்ம தேடுவோம். இவனெல்லாம் நம்பினா வேலைக்காகாது. சரியான திருட்டு போலீஸா இருக்காங்க. அவனும் இங்க என்ன இருக்கு இது நம்மளுக்கு தேவையில்ல. இந்த டிராவெல்லாம் மொத்தம் திறந்து பார்ப்போம் இதுல ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்ட்டு. எப்படினாலும் ஒரு மண்ணும் இருக்காது. சும்மாவா திறந்து பார்ப்போம் நம்ம லக்குக்கு ஏதாவது கிடைக்குதான்ட்டு. பாருங்க ஒன்றும் இருக்காது. ஏன்னா தெரிஞ்ச விஷயம் தானே இது. இதுல என்ன இருக்கு? இதுலயே ஒன்றும் இல்லையா? ஏதோ இருந்துச்சங்க. என்னது இது? எங்க கோடுங்க இது நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே இது எடுத்துட்டு போய் மேலே போட்ட வேண்டியதுதான். இருங்க குண்டு பையன் இருக்கானா? டே குண்டு பையா குறுக்க பட்டி வந்துடாத. இது என்னது ஃப்ரிட்ஜா? ஆனா ஃப்ரிட்ஜுக்குள்ள பாத்தீங்களா ஒரு மனுஷனோட கறியை எப்படி வெட்டி வச்சிருக்கான்ட்டு. டேய் நீ மனுஷன் கறி தின்னே நல்லா கொளுத்து போயிட்டு இருக்கடா. டேய் குண்டு பையில இறா உன்னை எப்படி போட்டு தள்ளுன்னு எனக்கு தெரியும். இறா ஃபர்ஸ்ட் கன் எடுத்துட்டு வந்துங்க. கன்னுக்கு ஆமோ தான் இல்லை அது வேற எங்க இருக்குன்னு தெரியல. ஓகே குண்டு பையன் வரான். ஐயோ இவன் வேற பார்த்துட்டானே. ஒருவேளை திட்டினதுக்கு காது கேட்டுட்டு இருக்குமோ. டே குண்டா விட்டுறா ப்ளீஸ்ரா. அடே என்னவே போலீஸ் கிட்ட புடிச்சு தர பாக்குறியா? இன்னைக்கு உன் எலும்பை எண்ணிடுறா. ஐயோ நல்லா மாட்டிக்கணுன்னே. சார் நானே சொல்லிடுறேன் என் உடம்புல எத்தனை எலும்பு இருக்குன்ட்டு. ப்ளீஸ் சார் என் உடம்புல 206 எலும்பு இருக்கு சார். விட்டுருக்கு சார் ப்ளீஸ் சார். அடே நீ என்னடா சொல்றது? நானே எண்ணிக்கிறேன். எறடா வந்துட்டாரா. ஏன்டா டே கத்துற டே காண்டா மிருகமா. எனக்கு உன் குரலை கேட்டாவே பயமா இருக்குடா. டே அப்படி கத்தாதுடா. என்னது இது பிளேயர்ஸா? ஏங்க இது ஆணி புடுங்கிறது தானே? அடே எங்க அப்பா நல்லதா போச்சே. ஓகே இப்ப மேல போயிட்டு இவன் வேற மேல போய்க்கிறானே. ஐயோ குண்டு பைய திரும்ப வேற வரானே. டேய் நீ இங்கதான் இருக்கியா? இன்னைக்கு நான் உன் எலும்பை எண்ணாம விட மாட்டேன்டா. டேய் குண்டு பையில முடிஞ்ச என்ன பிடிச்சி பாருடா. நான் தான் அவன் கைக்கு மாட்டவே மாட்டேன். என்கிட்டே சவால் விடுறா. டே போட்டா முக்க தலையா. ஓகே இவங்கிட்ட என்ன பேச முடியுமோ பேசிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாம அவன்கிட்ட மாட்டவே கூடாது குண்டு பையன்கிட்ட. ஓகே இந்த ஆணியெல்லாம் பிடிங்கிட்டு டப்புன்னு மேலே ஏறிட வேண்டியதான். யாரா மாப்பிள்ள? ஓகே ஏறியாச்சு. இப்போ எப்படி பாருது? ஓ இந்த ஜம்ப்புன்னு கேட்குது. ஓகே இப்போ ஜம்ப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேங்க அவனே. ஓகே எப்படி ஜம்ப் பண்ணிட்டான். இப்போ இந்த ஷெட்டுக்குள்ளே தோன்ற வேண்டியதுதான். இது அப்படியே கீழே போட்ட இப்போ உள்ளே போயிட வேண்டியதுதான். என்ன யாரை வர்ற மாதிரியே இருக்கு. ஏங்க குண்டு பையனா? டேய் போய் தேடுறா. நான் எங்கே இருக்க பாடுறா. டேய் குண்டா மொட்டை தலையா மொட்டை மேலே தபால வாசிக்க போகிறேன்டா. ஓகே இங்கே என்ன இருக்கு? ஏங்க இங்கே இருக்குங்க. என்னது இது கட்டர் தானே? ஒயர் கட்டர் இங்கே இருக்குங்க. அப்போ நல்லதாக போச்சு. அங்கே ஆமாவும் இருக்குது. அப்புறம் கன்னை எடுத்துகிட்டு வந்து லோடு பண்ணி அந்த குண்டு பையனை சுட்டு தள்ள வேண்டியதுதான். ஓகே ஏதோ வெளியே இருக்க மாதிரியே இருக்கு. அவன் இருந்தால் நமக்கு என்ன? நம்ம தைரியமாக வெளியே போவோம் லாக்கை எடுத்துகிட்டு. ஓகே எட்ரா லாக்கை டோரை திறந்துட்டு போவோம். ஐயோ பயமா வேற இருக்கியா? உள்ளா மட்டும் நல்லா பேசணும் வீராப்பா. வெளியே வந்தா கொஞ்சம் பயமா இருக்குங்க. என்ன பண்றது? அந்த குண்டு பையனை பார்த்தாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஓகே இங்க ஒரு ஒயரை கட் பண்ணணும். என்ன ஒயரை கட் பண்ணலாம்? ஏதோ ஒரு ஒயரை கட் பண்ணுவோம். இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு அங்கே ஒரு தாவல் ஒயரை கட் பண்ணோம். யாருன்னா இருக்காங்களா? எப்படியும் யாருமே இல்லை. இப்போ போயிட வேண்டியதுதான். உள்ள தூந்துட வேண்டியதுதான். ஓகே இதை கீழே போட்டு இப்போ நம்ம இந்த டோரை திறந்துட்டு இருங்க. இந்த ஆமரை எடுத்துட்டு எங்கள் கேமராவை கொஞ்சம் உடைக்கணும். போட்டு தள்ளுறா அந்த கேமராவை. என்ன உடைக்கவே முடியல. ஓகே இப்போ உடைச்சிட வேண்டியதுதான். அப்படியே உடச்சிட்டு ஐயோ டே குண்டு பையில கிட்டாடா வர. டே கொஞ்ச நேரம் இருந்தா நம்மள எலும்பெல்லாம் எண்ணிட்டுப்பாங்க. டே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டடா. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்திருந்தா எலும்பை எண்ணிட்டு இருந்த பண்டா. அப்படியா? சரிடா குண்டு பையில முடிஞ்சா பிடிச்சி பாருடா. இப்ப டே சவாலா விட்றா. ஏன்டா நல்லா வகுறப்ப தின்னு போட்டு நடக்கவே முடியல. பேச்சாடா பேசுறா. ஓகே இவங்கிட்ட பேசுறதோட நம்ம கம்மன் தப்பிச்சு போவோம். இது என்னது
கோடா ஓகே இருங்க, இந்த கோடை நம்ம போட்டு ஆக்டிவேட் பண்ணுறோம். ஓகே போட்டாச்சு. இப்போ அது ஓப்பன் ஆயிரும். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன தேடணும், கன்னுங்க எங்கே போட்டால் கன்னு தான் எங்கன்னு தெரியல. இப்போ கன்னு எடுத்து அவனை பதக் பண்ணணும். இங்கே தான் எங்கேயோ போட்ட மாதிரி இருக்கு, எங்கன்னு தெரியல. ஓ இங்கே இருக்கா, வாடி செல்லாக்குட்டி. இப்போ ஒருத்தனை போட்டு தள்ளணும். மொட்டை தலையா அடி தின்ன ரெடியா இருடா. எங்கடா இருக்க டே, எங்க இருந்தாலும் அங்கே இருடா மொட்டை தலையா. நான் வரேன்டா உங்ககிட்ட. தானா மொட்டை தலை இன்னைக்கு அடி தின்ன போறான்னு. எங்கடா இருக்க டேய் மொட்டை, வாடா என் பட்டை. வரண்டா இருங்க, இது கீழே போட்டாதான் குண்டு பையன் வருவான். அப்பதான் நான் பதக் பண்ண முடியும். குண்டா தடியா சாப்பாட்டுக்கு ரெடியா, வாடா. டேய் இன்னைக்கு மாட்டினடா. இதா வாங்கிக்கோடா. ஏன்டா குண்டு பையில பேசுற பேச்சு ஏன்டா டேய். இருடா உனக்கு இன்னொரு புல்லட் லோடு பண்ணி வரேன். நீ இழந்த உடனே டப்புன்னு திருப்பணும் போடுவான். ஓகே லோட் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே திருப்பி எடுத்துன்னு போயிட்டு அவங்ககிட்ட போட்டு வந்துடும். ஓகே டேய் இதுனா இது, ஓ இது நம்ம தேவைப்படுதுங்க. அங்கே போயிட்டு ஒரு 4 ஆணியை பிடிட்டு வரணுங்க. ஓகே இவன் மயக்கத்துலேருந்து 7:30 வாளிக்குள்ளே நம்ம போய் பிடிக்கிட்டு வந்துடுவோம். குண்டு பையனை அடிக்கிறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குங்க. இங்கே ஒரு பன்னி இருக்குமே, எங்கே போச்சுன்னு தெரில. அது போய் தூங்கிட்டு இருக்காட்ட இருக்கு. ஓகே அதுக்குள்ள நம்ம பிடிக்கிட்டு உள்ளே தூந்துருவோம். எங்கே அங்கே இருக்கு பாருங்க அந்த பன்னி, ஏதோ தின்னு இருக்கு. பூசாவா என்னான்னு தெரியல, மறக்க தின்னு இருக்கு. ஓகே எப்படியே பிடிங்கி விட்டோம். இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா அந்த ஒயர் கட்டர் தேவைப்படுதுங்க. அது மட்டும் போய் எட்டுன்னு வரணும். முடிச்சிருவானோ என்ன இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குங்க. குண்டு பையன் எப்போ எழுந்து வந்துருவானே தெரில. எப்படி பாட்டுன்னு இருக்கானா பாரு. டேய் குண்டு பையில இருடான்னு ஒரு கொஞ்ச நேரம் இருறான். நான் போயிட்டு அந்த ஒயரை மட்டும் கட் பண்ணிட்டு வந்துடுறான். இது நான் கிரீன்கியா, இது நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே தானே போட்டான். ஓகே இங்கே இருக்குங்க. ஏட்ரா ஒயர் கட்டுறா. ஓகே எடுத்தாச்சு. இப்போ எடுத்துன்னு போயிட்டு அந்த ஒயரை மட்டும் கட் பண்ணிட்டு வந்தால் முடிஞ்சுக்க. ஓடுறா சீக்கிரம் ஓடுறா. குண்டு பையன் இழந்துட போகிறான். டே அப்புறம் நம்மளை அடி பின்னி போடுவோம். ஓகே இதை கட் பண்ணி விட்டோம். டோரும் திறந்து விட்டோம். இப்போ ஒரே ஒரு கீ மட்டும் இருந்தால் போதுங்க, அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடலாம் அப்படியே காப்பாற்றி. ஓகே குண்டு பையன் எழலை, கன்னை எடுத்து ரெடியாக வச்சுப்போம். இப்போ எல்ற டைம் வந்துருச்சுங்க. எட்ரா கண்ணை அவ்வளோதான். இப்போ குண்டு பையன் எல்ற டைமிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். படுத்துனுக்கிற போஸா பாடுறா. அப்போ கூட அந்த லெக் பீஸை விட மாட்டுறாங்க. அங்கே பாருங்க அந்த கறியை எப்படி டைட்டாக பிடிச்சின்னு இருக்கான்னு மட்டும் பாருங்க. டே குண்டு பையில எழுதுதான் வாயாண்டா. ஏங்க ஐயோ சும்மா ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அதுக்குள்ளே எழுந்து வந்துட்டாங்க. இப்போ திரும்ப போட்டு தள்ள வேண்டியதா இருந்தா வாங்கிக்கோட்டா. ஏன்டா குண்டு பையில சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே எழுந்து வரையா. இதை லோட் பண்ணி வச்சுப்போம். திருப்பணும் குண்டு பை எழுந்து வந்தாலும் டப்புன்னு அடிச்சிருவான். குண்டா என்ன பண்ணிட்டு இருக்க, என்னங்க தலை இந்தாட்டம் ஆடுது. டேய் என்னடா இந்த அடி தலை, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கறி. அப்பப்போ ஒரு கடி கடிச்சிட்டே இருக்கான். ஆனால் அந்த கறி காலியாகிற மாதிரியே தெரியல. என்ன கறியாக இருக்கும், என்ன கறியா யாருக்கு தெரியும். டே குண்டா நான் தப்பிக்கிறேன். ஓகே சீக்கிரம் அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே தப்பிச்சு போயிட வேண்டியது ஓடுறா. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு இருக்கோம். நாம தாங்க கூட்டிட்டு போகணும். அவங்க வீட்டில் போய் சீக்கிரம் ஒப்படைக்கணுங்க. ஐயோ நான் வேற இவ்வளோ தூரம் தெரியாது வந்துட்டுங்க. கீ அங்கே மேலே மறந்து விட்டு வந்துட்டுன்னு சீக்கிரம் அதை வேற போய் எடுத்துட்டு வரணும். குண்டு பையன் முழிக்கிற வேலைக்குள்ள சீக்கிரம் ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுங்க. முழிச்சாலாம் நம்மள பெரட்டி அடிப்பான்னு. சீக்கிரம் ஓடுறா. எங்க இருக்கு இது எங்க இருக்குங்க சாவி. எட்ரா ரெட் கீ, அதாங்க எடுத்துட்டு ஓடி போக வேண்டியதுதான். ஓடுறா. அவங்ககிட்ட மாட்டிடவே கூடாது. நம்ம மேலே செம கான்ல இருப்பான் குண்டு பையன். அவனை ரொம்ப போட்டு பெரட்டி எடுத்துட்டுங்க. இங்கே ஒரு பன்னி இருக்குமே, அது நம்மளை கண்டுக்கவே இல்லைங்க. நம்மளுக்கு நல்லதா போச்சு. ஓகே அதான் போயிட்டு இப்போ அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியதுதான். பாப்பா அதை வந்துட்டா ஒன்றும் பயப்படாதீங்க. ஓப்பன் பண்ணுறா. அப்பா எப்படியோ பண்ணிட்டுங்க. பார்த்தீங்களா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. மேடம் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் உன்னை ஒப்படைக்கிறேன். ஓகே போடா அப்படியே தூக்கிட்டு போடா. இருங்க அங்கே பண்ணி இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஓகே பண்ணி இல்லை, நம்மளுக்கு நல்லதாக போச்சுங்க. அதான் எடுத்துகிட்டு வெளியே தப்பிச்சிட வேண்டியதாங்க. அப்போ அடி எப்படியே தப்பிச்சிட்டுங்க. அவ்வளோதாங்க எப்படியே வெற்றிகரமாக நம்ம எஸ்கேப்பை பண்ணிட்டோம். அந்த பொண்ணை தூக்கிட்டு அவ்வளோதான். இப்போ எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் சேர்த்துட்டு வந்துட வேண்டியதான். என்னடா பார்வை குண்டு பையில. ஓகே அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்ட் 2 போடலாமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஓகே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிட்டு போங்க காய்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது யமன். ஓகே டாட்டா பாய்.